நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனையன்றி யாருமில்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னையாள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வதமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சுந்தர தெய்வமான திருவிளையாடற் பெருமானின் பேரொளினாலே தடாதகை பிராட்டியாரின் போக்கை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத தருணத்தில் தனது எண்ணம் செயல் கொள்கைதனை தெள்ளத் தெளிவாக தோழியர்களிடம் தெரிவித்தார் தடாதகை பிராட்டியார். விரைவில் பாண்டிய மண்டலத்தின் பட்டத்தரசியாக திருமுடி சூட்ட வேண்டிய காரணத்தை பாண்டிய மன்னன் மலையத்வஜனிடம் தெரிவித்தார் முதலமைச்சர் சுமதி. பாண்டிய மன்னன் மலையத்வஜனும் தடாதகை பிராட்டியாருக்கு திருமுடி சூட்ட முடிவெடுத்தார். மதுரை வாழ் மக்கள் திருமுடி சூட்டும் வைபவத்தை பாடி ஆடி தங்கள் பரவசத்தை வெளிப்படுத்தினர். பட்டாபிஷேகம் செய்வோம், பாண்டியர் பலகைக்கு பட்டாபிஷேகம் செய்வோம். 56 தேசத்து அரசர்கள் கூட அஷ்டதிசை கேட்க அறிவெளி வெளிக்க பட்டாபிஷேகம் செய்வோம். பாண்டியர் பலகைக்கு பட்டாபிஷேகம் செய்வோம்.
நமச்சிவாய பெருமானே, நினது அருளாட்சியில் எனது அன்பாட்சியும் சிறப்பதாக. ஓம் பூர்ணதர் விபராபதசு பூர்ணா புனராபத வஸ்னே பவிக்ரீணாவாயிஷமோர்ஜக்ஞே சதக்ரதோ தேஹி மே ததாமி தேனி மே தேஹி நிதே ததௌ நிஹாரன் நிஹாராமி தே நிஹாரன் நிஹாராசி மே ஸ்வாஹா. ஓம் தடாதகை பிராட்டியார், தடாதகை பிராட்டியார், தடாதகை பிராட்டியார். வாழிய சிவமயம், வாழிய சிவனருள், வெல்க பாண்டிய நாடு. அரசவை சான்றோர்களே, ஆன்றோர்களே, கலைமகளும் அலைமகளும் மலைமகளும் என சமஷ்டி திருவுருவாய் சங்கமித்து திருநிறை செல்வி தடாதகை பிராட்டியாரே, என் வாழ்வு வளம் வம்சம் வாரிசு தெய்வம் தந்த தெய்வநாயகிக்கு திருமுடி சூட்டுவோம், பாண்டிய மண்டலத்தின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்போம் என்ற எனது ஆசைக்கு ஒப்புதல் அளித்தது இந்த பாண்டிய அரசர். இனி பாண்டிய மண்டலத்தின் பட்டத்தரசியார் செல்வி தடாதகை பிராட்டியாரே என்ற செவிக்கினிய செய்தியினை பணிவுடன் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மன்னவா, சுபவேளை நெருங்கிவிட்டது. தடாதகை பிராட்டியாரே, ஆசனத்தில் அமருங்கள். திவேர்மோச்சானः ஸ்வின்னஸ்நாத்விமலாவிவ பூதம் பவித்ரேணேவாஜ்யம் ஆபशुन्धन्तु மைனசः. ஓம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமா வா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி. ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வைः ஸ்ரவணாய குர்மஹே தமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைः ஸ்ரவணோ ததாது குபேராய வைः ஸ்ரவணாய மகாராஜாய நமः. श्रियमेवावरुन्धे सीते वाते पुनन्निवेद्याः क्षेमो वै राष्ट्रस्य सीतो वातः क्षेममेवावरुन्धे साम्राज्यम् भोज्यम् स्वाराज्यम् वैराज्यम् महाराज्यमाधिपत्यम्. பாண்டிய மண்டலத்தைச் சேர்ந்த பண்பாளர்களே, பார் சிறக்கும் பொருட்டு திருநிறைச் செல்வி தடாதகை பிராட்டியார் கன்னிப் பருவத்திலே திருமுடி அணிந்து ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ளார். அதனால் இப்பாண்டிய நாடு கன்னி நாடு எனவும் பாயிரங்களில் பாடப்பெறும். இனி கன்னி நாட்டின் பட்டத்தரசியார் தமது கன்னிப் பேச்சை பாண்டிய அரசவையிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற விண்ணப்பத்தினை விடுக்கிறேன். அவையோர்களே, அன்பானவர்களே, அட்டதிக்கும் போற்றும்படியான நாடு இப்பாண்டிய மண்டலம். அதன் மாட்சிமை பெற்ற ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாள் பெண் ஒருத்தி. அரசாள்வதா பெண்? அடுக்குமா இந்த அநியாயம்? பேசலாம், திண்ணையில். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் கண்களுக்கும் கருத்துக்கும் தெரியாத ஒன்று. பிள்ளை பெற்றுக் கொள்ளும் எந்திரமே பெண் என்ற பேதமை போக்கிட வேண்டாமா?
ஆணுக்கு பெண் அடிமையல்ல என்பதனை அறிவுறுத்திட வேண்டாமா? புதுமை பெண் இப்பூமியில் பிறந்திட வேண்டாமா? கேள்விகள் 1000, பதில் 1, அதுவே தடாதகை. கன்னி நாட்டின் பட்டத்தரசியின் கன்னி பேச்சு பலருக்கு கசக்கும். காலத்தால் நிச்சயம் அது இனிக்கும். இனிக்க நாம் இருந்தால் இவ்வுலகம் நம்மை விழுங்கிவிடும். கசக்க நாம் இருந்தால் இவ்வுலகம் நம்மை துப்பிவிடும். நல்லாருக்கு இனிப்பு நான், பொல்லாருக்கு கசப்பு நான். என்னை விழுங்கவோ துப்பவோ எவராலும் இயலாது. அன்பானவர்களே, இதுவரையில் தடாதகை என்ற தனியொரு பெண்ணின் பேச்சை கேட்டீர்கள். இனி தொடரவிருப்பது தடாதகை என்ற பட்டத்தரசியின் கட்டளைகளை கேளுங்கள். நாடு காடாகாது, காட்டை நாடாக்குவோம். நல்லார் பொல்லாராகும் முன் அவர்களை நல்ல முறையில் நடத்திச் செல்வோம். இல்லார் இருப்போர் என்ற ஏற்ற இறக்க நிலை இல்லாதிருக்கச் செய்வோம். எந்த மனிதரும் பிணி இல்லாமல் இருக்க வேண்டும். அதேபோல் பணி இல்லாமல் இருந்திட வேண்டாம். பணியாளரின் கை ஈரம் காயும் முன் அவனது ஊதியத்தை கொடுத்து விடுவோம். அன்னச்சத்திரம் வயிற்று பசிக்கு, ஆராய்ச்சி கூடம் அறிவு பசிக்கு, வீதிகள் தோறும் ஒளி விளக்கு, வேதமய நாதமய இசை முழக்கம், சாதி மத இன வேறுபாடற்ற சமுதாய நோக்கம். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஒரு தாய் மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இதுவே கண்ணித் தடாதகையின் ஆட்சி. அருளாட்சிக்கு வித்திட்ட அம்மையே, நினது ஆட்சி நமச்சிவாய பெருமான் பேர் அருளாலே நிலைக்கட்டும். முதலமைச்சர் சுமதி அவர்களே, அருளாட்சிக்கான இடம் ஆலயம், அன்பாட்சிக்கான இடம் அரசவை. உலகை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி நடத்த வேண்டுமென்றால், உலக மக்கள் ஒன்றுபட வேண்டுமென்றால், உலகம் நலமுற வேண்டுமென்றால், அருளாட்சியை விட சிறந்தது அன்பாட்சியே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பல தொடக்கை வெல்வாம். நாரத மகரிஷியே, நல்லாசைகள் பல. கண்ணுதர் பெருமானே, கல்லால விருட்சம் என்பது கிளைகளே இல்லாத ஆலமரம். ஆலமரம் மிக விசாலமானது, அதன் விதையோ மிகச் சிறியது. அந்த சிறிய விதையிலிருந்து மிகப் பெரிய மரமாகி கிளைகளும் விழுதுகளும் கொண்டதாக வளர்கிறது. அதை போலத்தான் மிக சூட்சமமான பரமனிடமிருந்து 14 உலகமும் அடங்கிய பிரம்மாண்டம் அமைகிறது. எப்படி ஒரு ஆலமரம் அதன் விதைக்குள் அடங்கி இருக்கிறதோ அப்படித்தான் அனைத்தும் ஆண்டவனிடம் அடங்கி இருக்கிறது. இதனை உணர்த்தும் விதத்தில் உமாதேவியார் தங்களை விட்டு பிரிந்ததால் பரம வைராகியம் உள்ளவராகி ஆலமரத்தின் கீழே தெற்கு முகமாக தியானத்தில் அமர்ந்த மூர்த்தமே தட்சிணாமூர்த்தி. நாரத மகரிஷியே, அன்றைய தட்சிணாமூர்த்தியின் நிலையை பற்றி இன்று எதற்காக எம்மிடம் பேச வந்தாய் என்பது எமக்கு புரியவில்லை. இருப்பினும் ஆரம்பித்துவிட்ட ஒரு விஷயத்திற்கு விளக்கம் தர வேண்டியது எமது கடமை. இது சின்முத்திரை. கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் ஒன்று சேர்ந்திருப்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்ந்திருப்பது என்பதை உணர்த்துவதாகும். மடக்காமல் இருக்கும் மற்ற 3 விரல்கள் பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை ஆகியவற்றை விளக்கினால் இறைவனை அறியலாம் என்பதை உணர்த்துகிறது. ஆக ஒரு கரத்தின் 5 விரல்களில் 2 சேர்ந்திருக்க மற்ற 3 விலகி இருக்கிறது. மொத்தத்தில் உலகில் நாம் இருந்தாலும் உலக சம்பவங்களால் ஈர்க்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆஹா, அற்புதமான தத்துவம். அன்றைய தட்சிணாமூர்த்தி நிலைக்கு அது பொருந்தும். தற்பொழுது தாங்கள் நிஷ்டையில் இருப்பதை பார்த்தால் எனக்கு என்னவோ வருத்தமாகத்தான் இருக்கிறது. எமது நிஷ்டையின் பொருள் 7 உலகமும் நன்மை பெற மேன்மை உற. உலகம் நன்மை பெறவும் மேன்மை உறவும் தான். உலகாலும் ஆண்டவனே நிஷ்டையில் இருக்கிறார் என்பதை உணராத ஒரு சிலர் தம்மால் தான் எல்லாமே நடைபெறுகிறது என்று உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எவரோ
அவர்தான் இவர்தான் அருமை மிக்க தடாதகை பிராட்டியார்தான் என்று நான் சொன்னால் என் நிலைமை என்னாவது? தடாதகையின் செயல் எதை சொல்வது, எதை விடுவது? ஒன்றை மட்டும் சொல்லலாம். ஒன்றே கடவுள். கடவுளுக்குரியது பேரருள். அருளால் தான் அனைத்துமே நடைபெறுகிறது. அதுதான் உண்மை. அருளால் எதுவுமே நடைபெறவில்லை, அன்பால் தான் எல்லாமே நடைபெறுகிறது. அருளாட்சியை விட அன்பாட்சிதான் சிறந்தது என்று அறிவித்திருக்கிறார் தடாதகை பிராட்டியார். அருளுக்கு வழி பொறுமை, அழிவுக்கு வழி பெருமை. ஆண்மைக்கு புரிந்தது பெண்மைக்கு புரிய வேண்டுமே. தாங்களோ இடது காலை மடித்த நிலையில் நிலைத்து விட்டீர்கள். பெண்மையை சார்ந்த அந்த இடது பாகத்திற்கு உயர்வு அளித்து விட்டீர்கள். அதனால் தாமே உயர்ந்தவர் என்ற அர்த்தத்தில் அருள் என்ன செய்ய, அன்புதான் எல்லாம் செய்யும் என்று அகிலத்திற்கு உபதேசித்திருக்கிறார் தடாதகை பிராட்டியார். மொத்தத்தில் ஆலமரம் அதன் விதையை மறந்த கதையாகிவிட்டது. நாரதா, உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாக நின்ற உருவே சிவம். கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி வந்த வடிவே சிவம். அவனின்றி அசையாது, அரணின்றி இசையேது, சிவமின்றி ஏதும் இல்லை என்பதை உணர்த்தத்தான் போகிறது சிவம். அருளே இறையின் விழியாகும், அருளே இறையின் மொழியாகும், அருளே இறையின் குணமாகும், அருளே இறையின் கொடையாகும், அருளே இறையின் உருவாகும், அருளே இறையின் திருவாகும், அருளே இறையின் அன்பாகும், அருளே இறையின் அருளாகும். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு, அற்புதமான பாட்டு. ஆனாலும் எவர் தருவார் இதற்கு ஒரு பாராட்டு? எமது பாட்டின் பொருள் பாராட்டல்ல, பரமனின் பேரருள் மட்டுமே. புலவரே, கவிச்செல்வத்தை கொடுத்த அந்த எம்பெருமான் பொருட்செல்வத்தை கொடுக்க தவறிவிட்டான். புலமைக்கு சொந்தம் ஏழ்மை. ஏழ்மை வளமையில் இருக்கலாம், ஆனால் புலமையில் கூடாது. தாங்களோ நாள் தவறாமல் ஆலயத்துக்கு வருகிறீர்கள். அந்த சொக்கநாத பெருமானை சேவிக்கிறீர்கள். காலை முதல் மாலை வரை அந்த பரமனின் பேரருளை பாட்டாக எழுதுகிறீர்கள். அர்த்தஜாம பூஜை வேளையில் தாங்கள் எழுதிய பாடல்களை இறைவனின் திருவடிகளில் சாற்றிவிட்டு செல்கிறீர்கள். இதனால் தாங்கள் எந்த பலனும் அடைந்ததாக தெரியவில்லையே. பரமன்பால் பாட்டெழுதுவது என் கடமை. ஊன் தந்து உயிர் தந்தவனுக்கு நான் செய்யும் ஊழியம். கடமையை செய், பிரதிபலனை எதிர்பார்க்காதே. இது கடவுளின் திருவாக்கு. இல்லத்தில் ஏழ்மை, உள்ளத்தில் புலமை. என்ன செய்வது? இந்தாருங்கள் இன்றைய பிரசாதம். பார்த்தீரா தலைமை அர்ச்சகரே, பரமனின் பேரருளை, பரமனானவன் தனக்கு படைக்கின்ற பிரசாதத்தை நீதமும் எனக்கு அன்பளிப்பாக அளிக்கின்றான். இடிபடலாம் உலகம், தடைபடலாம் இயக்கம். எது எவ்வாறாயினும் இறைவனுக்குரியது தவறாது. எமக்குரியதை எவராலும் தடுக்கப்பட இயலாது. இதுவே இறைவனின் பேரருள். நீர் புலவர், உம்மிடம் வாதிட்டு நான் ஜெயிக்க முடியுமா? வெற்றி என்றுமே என் பக்கம்தான். ஏன் தெரியுமா? இறைவன் எப்பொழுதும் என் பக்கம்தான். சரி, நான் மாலை வருகிறேன். பா, மாலை தருகிறேன். இன்றைய வரவு இது, இறையருளின் நன்கொடை. இல்லத்திலே 3, எம்முடன் சேர்த்து 4. இதை சமமாக பங்கு பிரித்தால் ஒருவேளை வயிறு நிறையும். ஒருவேளை வயிறு நிறையும். புலவரே, இனி இருவேளையும் வயிறு நிரம்பும். தவமணி சகோதரர்களா, வாருங்கள் வாருங்கள். வணிகமெல்லாம் நன்றாக நடைபெறுகிறதா? மகாலட்சுமி, இதோ இன்றைய பிரசாதம். இனிமேல் இந்த பிரசாதத்திற்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. மகாலட்சுமி, நீ என்ன சொல்கிறாய்? புலவரின் வாழ்க்கையில் பொருள் குவிய போகிறது என்கிறார்கள் தங்கள் மனைவி. குடிசை கோபுரமாக போகிறது புலவரே. கடவுளின் சித்தம், புலவனின் பாக்கியம். இவா சொன்னது நேக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிட்டா நம்ம பிடிச்ச பீடையே போயிடும். மகாலட்சுமி, ஆலயத்தில் அமங்கல வார்த்தைகளை பேசக்கூடாது. மங்களகரமா பேசுவோமே. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால்
பொன்னும் மணியும் உங்களிடம் தஞ்சமாகும். சொல்லுங்கள், கேட்கலாம். காலமெல்லாம் கஷ்டப்பட்டுதான் இருக்கும். 2 பெண் குழந்தைங்க நமக்கு, கல்யாண வயசு அவங்களுக்கு. அதுக்காக அந்த மகாலட்சுமியே சிவா ரூபத்துல வந்திருக்கா போல இருக்கு. மகாலட்சுமி என்பது பெண்பால். அவள் உருவம் உன் உருவம். அவள் பெயர்தான் உன் பெயர். பெயரில் என்ன இருக்கிறது? பெயரில் தான் எல்லாமே இருக்கிறது. பெயர் என்றால் நாமம். சிவபெருமானின் நாமம் எப்படிப்பட்டது தெரியுமா? சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். சிவ சிவ என்றிடர் தீவினை மாடும். சிவ சிவ என்றிடர் தேவரும் ஆவர். சிவ சிவ என சிவகதி தானே. இப்படித்தான் ஒரு பாட்டு வேண்டும் எங்களுக்கு. இறையருளின் பேரருளை பற்றி அருட்பா 1000 எடுத்துச் செல்லுங்கள். எவர் தடுப்பர்? அருட்பாக்களுக்காக நாங்கள் இங்கு வரவில்லை. தடாதகை பிராட்டியாரின் அன்பாட்சியை போற்றும் ஒரு வெண்பாவுக்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். எங்கள் பெயரில் எழுதப்பட வேண்டும் வெண்பா. எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் தருகிறோம். அந்த வெண்பா அரசவையில் பாராட்டும் பெற்றுவிட்டால் அதன் பின்னர் ஒரு காப்பியமே எழுதி தாருங்கள். பாலாரும் தேனாரும் பாயும் உங்கள் குடிசையில். ஆமாம் ஆமாம். பாட்டுக்கு பேரம் பேசுகிறீர்கள். நீங்கள் பாட்டுக்கு பேரம் பேசுகிறீர்கள். நீங்கள் தான் ஒரு விலையை சொல்லுங்களேன். தவமணி சகோதரர்களே, பாட்டுக்கு பொருள் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனே தவிர வீட்டுக்கு பொருள் வேண்டும் என்ற நினைப்போடு நான் எப்போதும் இருந்ததே இல்லை. காரணம், அப்பொருளை மெய்ப்பொருள் தருவான் என்ற நம்பிக்கைதான். இது முதலாவது. இரண்டாவது, எவரோ எழுதிய பாட்டை யாம் எடுத்து கையாளுவதும் இல்லை. எம் பாட்டை பிறர் பெயரில் எழுதி கொடுப்பதும் இல்லை. மூன்றாவதாக, தெய்வத்தை தவிர மனிதரை யாம் பாடவே மாட்டோம் என்பதாகும். நாங்கள் கேட்டது தடாதகை பிராட்டியாரின் அன்பாட்சியை பற்றிய பாடல். தடாதகை பிராட்டியார் எமது தெய்வமும் அல்ல. சொக்கநாத பெருமானின் அருளாட்சிக்கு முன்னர் அவரது அன்பாட்சி சிறந்ததும் அல்ல.